சொன்னார். எப்படி நாங்கள் 90களில் பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக ஞானசேகரன், நான், ஐயா குருசாமி சித்தர், அதுக்கெல்லாம் ரொம்ப துணையாக இருந்த ஐயா கிருஷ்ணசாமி, அந்த மன்னரியம் என்பதை கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு தனி நூலாக கொண்டு வந்து சேர்த்த பெருமை உண்டு. இன்றைக்கு மிக அருமையாக 2 நூல்கள், மீனடும் பாண்டியர் வரலாறு, வேந்தர் உள்ள இருப்பிடம் எது, இந்த 2 நூல்களையும் எழுதி போராடி வெற்றி பெற்று இவர்கள்தான் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், இவர்கள்தான் உண்மையான பாண்டியர் என்று நிறுவிய செந்தில் மல்லர் அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருவார், வந்து என்னை பார்ப்பார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 பேராசிரியர் துறைத்தவராக இருந்தான். 14 பேர் ஓடி ஒளிஞ்சிருவான். நான் ஒரு ஆளுக்கு அவரை வந்து வரவேற்று கொடியோட காரோட கூட்டிகிட்டு போய் பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன வந்துடும் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த மரியாதையோட நான் அனுப்பி வைப்பேன். உண்மையிலே அவருக்கு ரொம்ப பாராட்டு. இந்த நூலை பற்றி உங்களுக்கு அப்போவே ஜூனியர் ஒன்றில் வந்தது 2 விஷயம். நான் வந்து கொஞ்சம் ஒரு பேராசிரியர் கொஞ்சம் படித்ததுனால சொல்கிறேன். மதுரையில் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனோட பாண்டியர் வரலாறு அழிந்ததுன்னு சொல்வார்கள். இல்லை இல்லை, அந்த வரலாற்றிற்கு இன்னொரு பாண்டியன் இருக்கிறார், அவர்தான் செந்தில் மல்லர், அவர்தான் என்பதை நிரூபித்தார். நம்மக்கிட்ட அவர் 10 லட்ச ரூபா தர்றேன், இந்த கணத்தை மறக்க முடியுமா அன்னைக்கு சவால் விட்டார். யாரும் மறக்க முடியாது. எனக்கு தெரிய நீதிமன்றத்தில் ராமலிங்க வள்ளலாருடைய அந்த அருட்பாவை, அது அருட்பா இல்லை மறுப்பா என்று யாழ்ப்பாணத்து ஆர்வலர் நீதிமன்றத்துக்கு போனார். அன்றைக்கு நீதிமன்றமே அது அருட்பாதான் என்று சொல்லியது. அதற்கு பிறகு இந்திய அளவில் உலக அளவில் நீதிமன்றத்தில் ஒரு உண்மையான வரலாற்று நூலில் நிரூபிக்கப்பட்டது இந்த பாண்டியர் வரலாறு. அது செந்தில் மல்லருக்கு தான் அந்த புகழ் சாரம். நம்ம பக்கத்தில் அந்த வைரநத்தம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே திருப்பதி என்ற நண்பர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நான் நினைக்க சொல்ல வேண்டாம், ஏறக்குறைய நம்முடைய வரலாற்று நூல்களாக கிட்டத்தட்ட 550 நூல்களை வச்சிருக்கார். வெறும் தேவேந்திரர்களை பற்றிய நூல் மட்டுமே. அவர் என்ன சொன்னார், அதாவது எங்கேயாவது ஒரு ஆவணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே எனக்கு தெரிய நம்ம பெருமையை நம்மளே சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்றே ஒன்று, எந்த இனம் அல்லது எந்த குடும்பம், எந்த மனிதன் தன்னுடைய கடந்த கால வரலாறை மறக்கிறானோ அவன் எதிர்காலத்தில் செல்லும் வழி தெரியாமல் தடுமாறுவான். ஆனால் நமக்கு அந்த தடுமாற்றம் இல்லை. அதற்கு காரணம் செந்தில் மன்னர் போன்றவர்கள் நம்முடைய வரலாற்றை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு கூட அப்போ அந்த வழக்குகள் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எதிர்த்தது யார? ஜெயலலிதாவை. ஜெயலலிதாவை ஏற்றி வெற்றி கொண்டவர் ஒரே எனக்கு தெரிய ஆனானப்பட்ட ஆள்லாம் காலில் விழுவாங்க. எனக்கு கூட பயமா இருந்தது, செந்தில் மன்னருக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய துணிச்சல் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. அப்புறம் யாரு அன்னைக்கு அந்த வழக்குக்கு முக்கியமா இருந்தாரோ அவரே அவரை தேடி வந்து அரசியல்ல அதான் விரிவா சொல்ல விரும்பல, நம்ம வாழ விடாதவர்கள் நம்ம வாசல்ல வந்து நின்னாங்க. அதையும் அவர் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அப்படிதான் நிறைய வரலாறு இருக்கு, நமக்கு நிறைய இருக்கு. இப்ப அனிமா நீங்க இந்த வலைத்தளத்தெல்லாம் பார்ப்பீங்க, நம்மளை எதிர்த்தவர்கள் வேற மாதிரி திரும்பிக்கிட்டு இருக்காங்க, வேற பக்கம் நம்மளை விட்டு விலகிட்டாங்க. அதனால நம்ம வரலாறு யாராலும் அழிக்க முடியாது. ஆனாலும் நாம் நின்று விடக்கூடாது. இதை நம்முடைய இளைய தலைமுறையிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டும். நிச்சயமாக ஒரு சிறந்த பொக்கிஷம். எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறாங்க, தமிழக வரலாறு, இலக்கிய வரலாறு, பாண்டியர் வரலாறுலாம், சாதசிவ பண்டாரத்தர் போறவர்களெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றை பார்த்து ஒன்று போல செய்தல். ஆனால் ஒரு ஆய்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்ற ஆய்வாளர்களுக்கு தெரியும். முறையாக தரவுகளை தேடி தொகுத்து வகைப்படுத்தி அதற்கு மேற்கோள் காட்டி நீதிமன்றமே அதை தடை செய்ய முடியாத அளவுக்கு மேற்கோள்களை கொட்டேஷன்ஸை கொடுத்து எழுதிய அந்த நூல் அது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ற அப்பொழுது நிறைய பேராசிரியர்கள், அடுத்த இனத்து பேராசிரியர்கள், நாங்கள் கிருஷ்ணசாமி சாருக்கு தெரியும், கூப்பிட்டு அவங்கள எழுத வச்சு நம்மளுடைய வரலாறுலாம் போட்டிருக்கோம். இப்போ அதைத்தான் ஐயா நம்ம தங்கசாமி அவர்களும் அடுத்த வாரம் செய்ய போறாரு. அவங்க கேட்டாங்க, யார் அந்த செந்தில் மன்னர் இவ்வளவு அழகா எழுதுறாரு, எந்த பல்கலைக்கழகத்து பேராசிரியர் அப்படின்னு ஒரு பேராசிரியர் கேட்டாரு. இல்லையா கேட்டாரு, உண்மையிலேயே கேட்டாரு. இன்னைக்கு நான் அவரை நேரம் வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், இல்லைங்க அவர் வந்து நல்லா வாசிப்பாளர், நல்லா படிப்பாளு, ரொம்ப ரொம்ப வீரம் செய்தவர், பாண்டியருடைய குணாதிசயம் பூரா அவருக்கு உண்டு. அதனால அந்த வேட்கையோடு தேடி தொகுத்து முறையாக அதற்கு முன்னோடியாக ஐயா தேவ ஆசீர்வாதம், குருசாமி சித்தர் போன்றவர்கள் எல்லாம், தேவநாய பாவனர்கள் பக்கத்து ஊரவருக்கு அப்படி சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, செந்தில் மன்னர் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்
இப்படி ஒரு அறிவான ஒரு பேராசிரியர் செய்யக்கூடிய ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு, நீதிமன்றமே மறுக்க முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆவணம். இன்னும் நாம் நம்முடைய வரலாறுகள் நிறைய நிறைய அங்காங்கே இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். இப்போ அண்மையில் கூட நீங்கள் பழனியில் ஒரு கருத்தம் நடக்க போகுது முருகனை பற்றி. அப்போ கூட நான் வந்து இருக்காரு மைத்தனர் அவங்களுடைய கோயில் வீரக்குடி முருகன் கோயில், அதை பற்றி நான் தோண்டி எடுத்து ஒரு கட்டுரை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்முடைய இனத்துடைய வரலாறு, நம்முடைய கோயில்கள், நம்முடைய வாழ்வியல் எல்லாம் நிறையா நாம் இன்னும் சேகரிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் யார் நம்மளை எதிர்த்தாங்களோ இப்போ அவங்களே நம்மளுக்கு வந்து நம்மளை தேடி வந்து நமக்கு என்னென்னோ புதிய புதிய அறிவிப்புலாம் வெளியிடுறாங்க, இன்னும் வெளியிட போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய போராட்ட குணம், செந்தில் மல்லூர் போன்றவுடைய அந்த தியாகம், அதெல்லாம் நம்ம பாராட்டணும். அவருக்கு நம்ம அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நாங்கள் எல்லாம் துணை நிற்போம், பின்னாடி நிற்போம் என்ற அந்த உறுதியை சொல்லி நாம் நம்முடைய இனத்தை கட்டி காத்து நம்முடைய இளைஞர்களுக்கு அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இந்த நூல்கள் இது உலகம் உள்ள அளவுக்கு நிற்கும். அது உண்மையில இப்ப மகிழ்ச்சியாத்தான் இருக்கு, பெருமையாத்தான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா நாம இப்படிலாம் இருக்கிறோமே, நமக்கு ஒரு நல்ல தலைமை இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. அதை இல்ல வேணாம் சரி, இதே தொழில் திருமாவளவன் அவர்கள் தான் அன்னைக்கு வந்தாரு அன்றைக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அண்ணன் மலைச்சாமியும் நாங்களும் அந்த இருக்காரு அந்த தம்பி சவுந்தர பாண்டியா அவரு பாண்டியராஜன் இருக்காரு, நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்தாரு மதுரையில. அப்புறம் நாங்க எல்லாம் இணைந்து இதே தமுக்க மைதானத்துல அண்ணன் சவிதா அம்பேத்கரை கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டு மதுரையை தப்பிக்க வச்சோம். அப்படிலாம் ஒரு மதுரையினாவே தேவேந்திரர்கள் ஊரே நம்ம ஊர் தான். அவனியாபுரமா இருக்கட்டும், மாடக்குளமா இருக்கட்டும், மைச்சியமா இருக்கட்டும், மாநகரியா இருக்கட்டும், இந்த இருக்க கண்ணைக்கே அடைக்கலம் கொடுத்தது கிடைச்சநேந்தர். அப்படி எல்லாம் பாரம்பரியம் உள்ள ஒரு சமுதாயம் இப்படி இருக்கான். எனவே தயவு செய்து நாம அரசியலில் நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும். திருமாவளவனுக்கு நன்றியோடு இருக்காரு, அடிக்கடி காரப்படி வந்தாருன்னு கூப்பிட்டு பேசுவாரு, அவர் செய்ய தயாராக இருக்காரு. ஆனா நாம வந்து பயன்படுத்தலாம். இப்ப நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பகையை உண்டு பண்றாங்க, அது பெரிய வேதனையா இருக்கு. அதனால நமக்கான பாரம்பரியமும் மரமும் யாரும் மீற முடியாது, உடைக்கவும் முடியாது. அதுக்கான ஆவண படித்திருக்கோம், ஆனால் விட்டுறக்கூடாது, அதை கட்டி காக்கணும். அதற்கு செந்தில் மல்லர் அவர்கள் எழுதிய அந்த நூல்கள் என்றைக்கும் அரணாக இருக்கும். நாமும் அவருக்கு அரணாக இருப்போம். மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு தான் நான் மாரியல்ல கூட்டத்தில் அரங்கம் நிறைந்து நம்ம மக்களை பார்க்குறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. வந்திருக்க உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நீங்களெல்லாம் செந்தில் மல்லருக்கும் பாண்டியன் வம்சத்துக்கும் நம்ம வம்சத்துக்கும் துணையா இருக்க வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொண்டு அதற்கு ஒரு பேராசிரியர் என்ற நிலையில வரலாற்றுக்கு நம்முடைய இனத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ உயிருள்ள வரை செய்து கொண்டே இருப்பேன் என்றதை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.